அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருப்பூர் பெரிய பள்ளிவாசலுக்கு நேர் எதிரில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜித் சேவை குழுவின் மாநில தலைமை அலுவலகத்துக்கு ஒரு தந்தையும் மகனும் உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன உதவி கேட்டாங்கங்கிறத இந்த வீடியோ பதிவில் பாருங்கள். உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் அவங்களுக்கு தாராளமாக உதவி செய்யுங்க. ஐயா, என்னாச்சுங்கய்யா? உங்கள் பேருங்கய்யா? பாலத்தத்தை வாங்க. என்ன தொழில் செய்றீங்க? மர வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்குங்க. சரி சார். உங்களுக்கு என்ன வயசு? 64 வயசு ஆச்சு. சொல்லுங்க ஐயா. என் பையனுக்கு திடீர்னு வந்துங்க ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னாங்க. ப்ரெஷர் பார்த்துங்க. ப்ரெஷர் பார்த்துருக்கிறப்போ அப்புறம் மூச்சு திணறல் வந்துருச்சுங்க. அப்புறம் தொண்டை சிறுநாக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. சிறுநாக்கு பார்த்துருங்க. சிறுநாக்கு பார்த்துட்டு இருக்கிறப்போ என்ன பண்ணாங்க, போய் மறுக்க டெஸ்ட் பண்ணுங்காட்டிக்கு கிட்னியில் கிருமி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, கிருமி இருக்குதுன்னு சொன்னோன்னா அதுக்கு என்ன பண்ணுறோன்னு கேட்டாங்க. அதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணோன்னாங்க. அப்புறம் நாங்கள் என்னன்னா சரி பயந்துட்டு பாண்டிச்சேரி விட்டு போட்டுங்க. ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லாதீங்க. சரி போகணுங்க. போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, டயாலிசிஸ் பண்ணோம்னா பையனுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, உடனே பண்ணுங்க, உடனே மாற்றி கொடுக்குறதா இருந்தால் உடனே. கிரியேட்டின் எவ்வளோ இருக்குங்க? கிரியேட்டின் எவ்வளோ இருக்குங்க? 8 பாயிண்ட் இருக்குங்க. சரி சரி சரி. 8 பாயிண்ட் இருக்குதுங்க. அதனால் அதனால தான் இந்த உதவி கேட்டு வந்திருக்குறோங்க இங்கே. இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க உங்களுக்கு? என் பையனுக்கு ரெடி ஆகணுங்க. அதுக்கு எல்லோரும் உதவி செய்யலைங்க. வயசு என்னங்க பையனுக்கு? 31 வயசு ஆச்சுங்க. 31 வயசு ஆச்சு. தம்பி, இவர் ஏதாவது இதுக்கு முன்னாடி மாத்திரை மருந்து ஏதாவது சாப்பிட்டுருந்தாருங்களா? இல்லைங்க, ப்ரெஷருக்கு மட்டும்தான் சாப்பிட்டானுங்க. அது லேசத்தான் இருந்ததுங்க. அது இப்போ இடையில வந்தது தானுங்க. அதுக்கு முதல்ல ஒரு காய்ச்சல் தலைவலியும் கூட மாத்திரை ஓட மாட்டாருங்க. எந்த மாத்திரை கெட்ட பழக்கம் எந்த பழக்கம், தண்ணி கிண்ணி பீடி சீட்டு கூட குடிக்க மாட்டாருங்க. நான் என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாருங்க? கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, படியல் கம்பெனியில். என்ன படிச்சிருக்காருங்க? +1 படிச்சிருக்காரு. +1 முடிக்க போகிறானுங்க. +1 படிச்சிருக்கீங்களா? இப்போ வயசு 31 ஆச்சு இல்லைங்களா? 31 ஆச்சுங்க. இப்போ வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ண போகிறீங்களா, டயாலிசிஸ் பண்ண போகிறீங்களா? இல்லை, மாற்று சிகிச்சை தான் பண்ணணுங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து இப்போ 8 கிரியேட்டின் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அப்போ இப்போ வந்து ஏதாவது உடம்புல தொல்லை பண்ணிகிட்டு இருக்கு? அதாவது ஆமாங்க, கால் கையில் வீக்கமாகிடுச்சுங்க. கால் கையெல்லாம் வீங்கி இருக்குது? ஆமாங்க, கால் கையில் வீங்கி இருக்குது. மூச்சு திணறாங்க. நைட்டு தூங்குறதே இல்லைங்க. நாங்கள் தூங்கி 10 நாளைக்கு மேலே ஆச்சு. இதெல்லாம் நடந்தது எப்போங்க அந்த கிட்னி பிரச்சனை வந்தது? கிட்னி பிரச்சனை வந்து இந்த ஒரு 25 நாளுக்குள்ளே தான் வந்துருச்சுங்க. இந்த 1 மாதத்துக்குள்ளே தான்? இந்த 1 மாதத்துக்குள்ளே தானுங்க. பிபி மாத்திரை எவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்டு இருக்காரு? பிபி மாத்திரை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. 6 மாதத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம். ரெகுலராக சாப்பிட்டு தான் இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா தான் இருந்தானுங்க. பிபி நார்மலாக தான் இருந்ததுங்க. திடீர்னு மூச்சு திணறல் ஆயிடுச்சுங்க. மூச்சு திணறாலும் என்னடா போய் பார்த்தோன்னா தொண்டையில் சிறுநாக்கு வளர்ந்துருக்குன்னாங்க. அப்போ சிறுநாக்கு டாக்டர் வந்து ஏதாவது காரணங்கள் சொல்கிறாங்களா இந்த வயசுலேயே? அதுதான் சார் எங்களுக்கு அதிசயமாக தெரியுது. இப்படி வர்றதுக்கு காரணம் என்னென்னு தெரியலன்னு அவங்களுக்கு புரியாமல் தான் முதல்ல சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் என்னன்னா சரி இப்படி இருக்கக்கூடாது, பார்த்துடணும்னு சொல்லி போட்டு உடனடியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா வாரத்தையும் போய் பார்த்தோங்க. ஆனால் கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் பையன் தப்பிப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கிட்னி யார் கொடுக்குறாங்களா? நான் தான் கொடுக்கலான்ட்டு இருக்கேங்க. சரி சரி சரி. என் பையனுக்கு நானே கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு உண்டான நிதி உதவிக்கு எதுக்கு வழி இல்லைங்க. உங்களுக்கு குழந்தைங்க எத்தனைங்க? 2 போய் ஒரு பொண்ணுங்க. அதாவது கொடுங்க, பையன்ட்டு கொடுங்க, தம்பிட்டு கொடுங்க. அதாவது உடம்பு எப்படி இருக்குது தம்பி? உடம்பு கொஞ்சம் டயர்டாகவே இருக்குதுங்க. கை கால் வீக்கம் இருக்குது. அப்புறம் இருமுனா வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு வருது. நைட்டு உட்காந்துருந்தா நல்லா இருக்குங்க. படுத்தா மூச்சு தான் நல்லா ஆயிடுது, இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம்னா உடனே மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நடக்க முடியறது இல்லைங்க. சுத்தமாக மாடிப்படி இதெல்லாம் ஏறவே முடியறதில்ல. சரி. ரொம்ப மூச்சு திணறல் ஆகுதுங்க. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு உடம்பு ரொம்ப டயர்டாகுது. ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவும் முடியல, படுத்துருக்கவும் முடியல. கைகாலில் வீங்கி இருக்குங்க. இன்னும் டயாலிசிஸ் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கல இல்லையா? இல்லைங்க, இன்னும் ஆரம்பிக்கலைங்க. நாங்கள் வந்துங்க மஸ்ஜித் சேவை குழு மூலிமா சில டாக்டர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. சில ஏழை எளிய மக்களை நாங்கள் அறிமுகம் பண்ணி வச்சோம்னா எங்களுக்காக உதவி செய்யக்கூடிய டாக்டர்ஸ் இருக்காங்க. சரி. ஸோ அவங்கள்ட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு உடனடியாக அந்த தம்பிக்கு டயாலிசிஸ் பண்ணக்கூடிய வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கிட்னி கொடுக்கறதுனால அதை வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கும் நம்ம மருத்துவர்களை கன்சல்ட் பண்ணலாம். இதுக்கான செலவுகளுக்கு வந்து நம்ம இந்த வீடியோ பதிவு பார்க்குறவங்க உங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களையே நாங்கள் தொடர்பு கொண்டு அந்த உதவியை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம்.
அதை நீங்கள் மருத்துவமனையில் கட்டுங்க. சரி. அதே மாதிரி இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சரி. நான் ஒரு சில பேர் வந்து நண்பர்கள் நோயாளிகள் இந்த நோய் வந்து அந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, பல ஆண்டுகள் நல்லா இருக்காங்க. டயாலிஸ் பண்ணவங்களும் நல்லா இருக்கிறாங்க, டயாலிஸ் பண்ணி இந்த கிட்னியை மாற்றி வச்சவங்களும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. நான் வந்து அவங்கள்ட்டலாம் அவங்களை பேச வைப்பேன். சரி. நீங்கள் அவங்கள்ட்ட பேசும்போது உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு முதல்ல வெயிட் எவ்வளோ இருந்துச்சு ஆரம்பத்தில்? ஆரம்பத்தில் வந்து 78 கிலோ இருந்தாங்க. இப்போ வெயிட் எவ்வளோ இருக்குது? இப்போ வந்து 54 கிலோ இருக்குது. இது எவ்வளோ நாளில் குறைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு? ஒரு 8 மாதத்தில் 8 மாதம். இது வந்து நோயினால் குறைஞ்ச மாதிரி தெரியல, அதுதான் பயத்தினால குறைஞ்சிருச்சு இல்லையா? இல்லைங்க, சாப்பாடு சரியாக சாப்பிட முடியல. சரி, சாப்பிட முடியல. டாக்டர் அப்படி தான் சொன்னாங்க, இந்த பிரச்சனை இருக்கப்போ சரியாக சாப்பிட முடியாது, இருந்தாலும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்கன்னாங்க. அது இப்படி 2 கிலோ ஏறிச்சு அப்படின்னா மறுபடியும் 1 கிலோ இறக்கிடும் வெயிட். கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே காய்ச்சல் சளி இந்த மாதிரி தான் வரும், அப்புறம் வெயிட் இறங்கிடும். அப்போ நான் சொல்லக்கூடிய மருத்துவர்கிட்ட நீங்கள் போய் பார்த்துருங்க. சொல்லுங்கள். இவன் கிட்னி வந்து கிரியேட்டின் ஜாஸ்தியாக இருக்குது, உடம்பு முடியல, கால் வீங்கிருச்சு, டயர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை பார்த்து டயாலிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்கள் டயாலிஸ் பண்ணுறதுக்கு பயந்துட்டு இருக்க வேண்டாம். அதை டாக்டர் தான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது. டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை நம்ம லோக்கல்லையே பக்கத்துலேயே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி பயப்பட வேண்டாம். சரி. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நோய் வந்து இறைவன் புறத்துலேருந்து வருது. அந்த நோயை குணமாக்குறது யார்? அதே இறைவன் தான். அதனால் இறைவனை மட்டும் நம்பினீங்கனாவே, அவன் மேலே நம்பிக்கை வைங்க. அவன் கொடுத்த நோய், அவன் ஒன்றுமே இல்லாத போது நம்மளை படைச்சானா இல்லையா? நம்ம கர்ப்பத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் படைச்சானா இல்லையா? அதே மாதிரி அவன் படைச்சவனுக்கு கிட்னி முதன்னு உங்களுக்கு கொடுத்தவன் யார்? அந்த கிட்னி ரிப்பேர் ஆனால் சரி பண்ண முடியாது அவனால். அதனால் அந்த நம்பிக்கையோடு இருங்க. நம்ம அதுக்கான கைடன்ஸ் வந்து நம்ம டாக்டர்களோட கொடுப்போம். நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யுங்க. பட் பொருளாதார உதவிங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆண்டவன் காப்பாற்றுவான். ஆண்டவன் மேலே நம்பிக்கை வைங்க. நோயும் வறுமையும் வராத ஆட்களே இல்லை உலகத்தில். ஆரம்ப காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் நோயே வறுமையும் நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அப்படி சந்திக்கும் போது பொறுமையாக இருக்கணும். சரி. இறைவன்கிட்ட வந்து உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் பிரார்த்திப்பாங்க, உங்களுக்கு நிச்சயமாக உதவியும் செய்வாங்க. தைரியமாக இருங்க. சரி. ரைட். ரொம்ப நன்றிங்க சார்.